திமுக எம்எல்ஏ 2 பேரிடம் 50 கோடி ரூபாய் தருவதாக தாவேகா பேரம் பேசியதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். எம்எல்ஏக்களை இழுக்க தாவேகா குதிரை பேரம் அதிகார விதிமீறல் குறித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமையிலான குழு ஆளுநர் அர்லேகரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய RS பாரதி, வேப்பனஹள்ளி மற்றும் நாகர்கோவிலில் திமுக எம்எல்ஏக்களை இழுக்க தாவேகா 50 கோடி ரூபாய் பேரம் பேசியதாக குற்றம் சாட்டினார். தாவேகாவில் சேருமாறு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறை மிரட்டியதாகவும் RS பாரதி தெரிவித்துள்ளார். 5 மணி நேரம் போலீஸ் அதிகாரிகள் அவரை துன்புறுத்தி, ஏன் சார் இந்த கஷ்டம்லாம் அவங்களுக்கு பேசாம டிவிக்கு வந்து சேர்ந்தீங்களா, எல்லாம் போய் சரியாயிடும் சொல்லி அவரை பயமுறுத்தி டிவிகேவில் சேர்க்குவதற்கு அவரை வற்புறுத்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக அவரை நேற்றைய தினம் பத்திரிகையாளருக்கும் ஊடகங்களுக்கும் சொல்லியிருக்கிறார். திமுகவினுடைய அமைப்பு துணை செயலாளர் இருக்கிற ஆஸ்டின் அவர்கள் நாகர்கோவிலில் வெற்றி பெற்றார். அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, இவ்வளவு அனுபவம் உள்ளவங்களுக்கு எந்த மந்திரி போர்ட்போலியோ கேட்குறீங்களோ அதை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களுடைய கட்சிக்கு வாருங்கள், ராஜினாமா செய்துவிட்டு நில்லுங்கள், விஜயே வந்து உங்களுக்கு பிரச்சாரம் செய்து நீங்கள் என்ன இலாக்காவை கேட்குறீங்களோ அந்த இலாக்காவை கேட்டு கொடுக்குறோம்னு ஆஃபர் பண்ணாங்களா இல்லையா என்பதை